விக்னேஷ் ஆட்டோ ஒரு ஷாப். இன்னைக்கு இந்த ஆட்டோவில் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா, டீசல் புல்லு. சாவியை போட்டோம்னா புல்லா மேலே போயிடுது. டீசல் கம்மியான அளவுதே இருக்கு. வாங்க அந்த வேலையை போய் வீடியோக்குள்ள பார்க்கலாம். டீசல் டேங்கில் இருக்க மிதப்புல இருக்க 6 போல்ட்டுகளை அவுத்து மிதப்ப வெளியே எடுக்கிறாரு. பையா வெளியில் எடுத்துட்டாரு. எடுத்து கீழே வச்சுட்டு, எதனால அந்த வேலை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதப்பு அந்த கம்பி ஆடுது. உள்ள எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஆடுது. சேக் கூடுதலாக இருக்கு. அதனால ஆடுறதுனால சரியான அளவு காமிக்க மாட்டுது. ஆடுது அந்த கம்பி. தேய்மானம் ஆயிடுச்சு ரொம்ப. கேபி ஆட்டோ ஸ்டோர் அண்ணனுக்கு ஃபோன் போட்டுனே பொருளை கொண்டு வந்துட்டார். மிதப்பு ஒரிஜினல் கம்பெனி பொருளை கொண்டு வந்துட்டார். இதுதே அபே ஆட்டோவில் ஒரிஜினல் கம்பெனிலே வர்றது. இந்த மிதப்பை மெக்கானிக் அண்ணே மாட்ட போகிறாரு. இப்போ பாருங்க எப்படி டைட்டாக இருக்குன்றது. இது ஒரிஜினல் கம்பெனி. இதை உள்ள கரெக்டாக வச்சு அளவு சரி பார்த்துட்டு மாட்டுறாரு மெக்கானிக் அண்ணே. கரெக்டாக வச்சு மாட்டோம்டா அதே மாதிரி சாவியை போட்டோம்னா புல்லாக காமிக்கும். அளவு வச்சு கரெக்டாக மாட்டோம். இப்போ 6 போல்ட்டு 8ஆம் நம்பர் போல்ட்டை ரோலப் பண்ணி டைட்டு வைக்கிறாரு. சமமாக டைட்டு வைக்கணும். ஆப்போசிட்டா ஒரே பக்கத்தில் டைட்டு வச்சோம்னா அந்த அலுமினிய பீஸ் உடஞ்சிடும். அதனால ஆப்போசிட் வைக்கணும். சும்மா அளவாக டைட்டு வச்சுக்கிறது. அளவு டைட்டு வச்சுக்கிருக்காரு. அளவு டைட்டு வச்சதுக்கு அப்புறமே ஃபுல் டைட் வைக்கணும். இப்போ ஒரு அளவுக்கு மொத்தத்துக்கு டைட் வச்சுட்டாரு. மேலே வயரை மாட்டுறாரு. 6ஆம் நம்பரு நட்டை போட்டு டைட் வைக்கிறாரு. வயரை டைட் வச்சுட்டு கட்டிங் விடலாம். நல்லா டைட் வச்சுக்கிட்டாரு. வயர் லூஸ் ஆகிடக்கூடாதுங்க. டைட் வச்சுட்டு இப்போ போய் சாவியை போட்டோம்னா பார்த்துக்குங்க. சிவப்பு கோட்டுக்கு மேலவே இருக்குது டீசல். வேலை பார்த்துட்டு பொழுது தெரியும் உங்களுக்கேமு. சாவியை ஆன் பண்ணோம்னா அளவு டீசல் உள்ளதே வேலை முடிஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தேவர் தம்பி கிளம்புறாரு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வருக.